வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் டாக்ஸி மீடியாவின் 8:30 மணி செய்திகள். வாசிப்பது உங்கள் போதகர் ஜெரோம் கிறிஸ்டோபர். முதலாவதாக வானிலை அறிக்கை. இன்று பலத்த மழை சென்னைக்காக காத்திருக்கிறது. சென்னையில் தண்ணீர் இருக்கிறதா என்பது கூட தெரியாத அளவிற்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. பாணி பட்ஸ்ல இருக்கோம். நான் உட்காந்து செய்தி வாசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, சரி குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அண்ணே உங்களுக்காக புதுசா எல்லாமே மாத்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்ல, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரியா? நீங்க நல்லா என்ஜாயும் பண்ணணும், பைபிளையும் கத்துக்கணும், உங்க அம்மா அப்பாட்ட நல்ல பிள்ளைங்களா நடந்துக்கணும். அதுக்கு தான் அண்ணன் இதெல்லாம் செய்றேன். சரியா? வெரி குட். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? வெரி குட், ஜெபம் பண்ணுவோம். ரெடியா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் முழங்கால் போடுங்க, கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. அண்ணன் சொல்லுங்க. அன்புள்ள இயேசப்பா, இன்னைக்கும் இந்த பாணி பட்ஸுக்கு நாங்க வர்றதுக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி. இந்த பாணி பட்ஸை இன்னைக்கும் ஆசீர்வதித்து தாங்க. இந்த பாணி பட்ஸ்ல நாங்க கேட்க போற பாட்டு, கதை, வசனம் இது எதையுமே நாங்க மறக்க கூடாது. எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு பாணி பட்ஸுக்கு வராம இருக்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா வர்றதுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெரி குட். சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பாட்டு கேட்க போறோம். போமா? முதல்ல போய் பாட்டு பார்த்து பாட்டு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு வருவோமா? வாங்க போவோம். சந்தோஷம் ஸ்டார்ட் ஆகுது, லைஃப் எல்லாம் டேஸ்ட் ஆகுது. சந்தோஷம் ஸ்டார்ட் ஆகுது, லைஃப் எல்லாம் டேஸ்ட் ஆகுது. காரணம் என்னன்னா இயேசுவோட ஆளுன்னா, காரணம் என்னன்னா இயேசுவோட ஆளுன்னா. இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. தாளத்தை போடு, ராகத்தை போடு, தருகிடத்தை அட்டத்தை போடு, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. தாளத்தை போடு, ராகத்தை போடு, தருகிடத்தை அட்டத்தை போடு, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. பாவவெள்ள பறந்தோடுது, பரிசுத்தம் தானா வளருது. பாவவெள்ள பறந்தோடுது, பரிசுத்தம் தானா வளருது. காரணம் என்னன்னா இயேசுவோட ஆளுன்னா, காரணம் என்னன்னா இயேசுவோட ஆளுன்னா. இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. தாளத்தை போடு, ராகத்தை போடு, தருகிடத்தை அட்டத்தை போடு, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. தாளத்தை போடு, ராகத்தை போடு, தருகிடத்தை அட்டத்தை போடு, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. என்ன பாட்டு பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? சரி, இப்ப என்ன பண்ணணும்? வெரி குட். என்ன அதோட பார்க்கணும். போய் பார்த்துட்டு வருமா? ஓகே, வாங்க போவோம்.
தோசை ஸ்டார்ட் ஆகுது, லைஃப் எல்லாம் டேஸ்ட் ஆகுது. சந்தோஷம் ஸ்டார்ட் ஆகுது, லைஃப் எல்லாம் டேஸ்ட் ஆகுது. காரணம் என்னன்னா இயேசுவோட ஆளுன்னா, காரணம் என்னன்னா இயேசுவோட ஆளுன்னா. இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. தாளத்தை போடு, ராகத்தை போடு, தருகிடத்தை அட்டத்தை போடு, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. தாளத்தை போடு, ராகத்தை போடு, தருகிடத்தை அட்டத்தை போடு, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. பாவவெள்ள பறந்தோடுது, பரிசுத்தம் தானா வளருது. பாவவெள்ள பறந்தோடுது, பரிசுத்தம் தானா வளருது. காரணம் என்னன்னா இயேசுவோட ஆளுன்னா, காரணம் என்னன்னா இயேசுவோட ஆளுன்னா. இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. தாளத்தை போடு, ராகத்தை போடு, தருகிடத்தை அட்டத்தை போடு, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. தாளத்தை போடு, ராகத்தை போடு, தருகிடத்தை அட்டத்தை போடு, இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணான்னா. ஹாய் குட்டீஸ், என்ன பாட்டு பார்த்தீங்களா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? எவ்வளவு டயர்ட் ஆயிட்டீங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி. அந்த பப்பட்டு டான்ஸ் சூப்பராக இருந்துச்சுல, பப்பட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிச்சுல. சரி, எல்லாம் உட்காந்துக்குங்க, ஃப்ரீயாக உட்காந்துக்குங்க, ஃபேனு கீழே உட்காந்துக்குங்க. கும்மா அப்போ தான் வேர்வையெல்லாம் போகும். சரி, எல்லாம் உட்காந்தாச்சா? அண்ணன் இன்னைக்கு உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்லி தரப்போறேன். எங்க இருந்து? பைபிள்ல இருந்து. லூக்கான்னு சொல்லி பைபிள் ஒரு புக் இருக்குல்ல, உங்களுக்கு அண்ணன் இந்த புதிய ஏற்பாடுலாம் கொடுத்தேன்ல, ஆமா, அதை திறந்து பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே மத்தேயு, அதுக்கப்புறம் மார்க்கு, அதுக்கப்புறம் லூக்கா. சரியா? அந்த லூக்கான்னு ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக்ல இருந்து தான் அண்ணன் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி தர போறேன். சரியா? அந்த லூக்கான்றதுல அதிகாரம் 7 அப்படின்னு போட்டுரும். நீங்க அதை எடுத்து வீட்டுல அண்ணன் கதைலாம் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கதை அதுல வரும். நீங்க வாசித்து பார்க்கணும். சரியா? சரி, இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா, நாயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருந்துச்சான். எந்த ஊரு? நாயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. யார் இருந்தா? பாட்டியம்மா. ஆமா, அந்த பாட்டியம்மா யாருன்னா விதவை. அந்த பாட்டியம்மா யாரு? விதவை. ஆமா, கைம்பெண் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கைம்பெண். இங்கிலீஷ்ல விடோன்னு சொல்லுவாங்க. விடோனா என்னது? விதவைனா என்னது? ஹஸ்பண்ட் இறந்து தனியா இருக்கவங்க. ஆமா, இந்த பாட்டியம்மா தனியா இருந்தாங்களாம். அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரு ஒரு குட்டி பையன் இருந்தானா. யார் இருந்தா? ஒரு பையன் இருந்தானா. ஆமா, அவன் அப்படியே குட்டி பையனா இருந்து அப்படியே வளர்ந்து 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 அப்படியே பெரிய பையன் ஆயிட்டான். எப்படி ஆயிட்டான்? பெரிய பையன் ஆயிட்டான். இந்த பாட்டியம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு? வயசாயிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா, திடீர்னு அந்த பெரிய பையன் இருக்காங்கல்ல, செத்து போயிட்டானா. என்ன பண்றானா? செத்து போயிட்டானா. செத்து போனா எல்லாரும் சிரிப்பாங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. பாட்டியம்மா அழுறாங்க. ஐயோ, எனக்கு கூட இருந்த ஒரே பையனு செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. சுத்தி வீட்டுக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸு, அந்த பாட்டிக்கு ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் வந்து அழுறாங்க. ஐயோ பாவம், இந்த அம்மா இப்படி பையனை ரொம்ப அன்பா வளர்த்துச்சு, அந்த பையன் இப்படி செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழுறாங்களாம். அழுது ஒரே சத்தமா இருக்கு அந்த வீட்டுல சத்தமா இருக்கு. உடனே கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணணும்ல. உடனே நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி பாடையில தூக்கி வச்சு, பெட்டியில எல்லாம் தூக்கி வச்சு தூக்கிட்டு போறாங்க. என்ன பண்றாங்க? ஆமா, தூக்கிட்டு போறாங்க. எங்க? கல்லறை தோட்டத்துக்கு தூக்கிட்டு போகும்போது அந்த போற வழியில ஏசப்பா வராரு. யார் வரா? ஏசப்பா வராரு. ஏசப்பா வந்து பாக்குறாரு. பார்த்தா எல்லாம் அழுறாங்க. ஐயோ, நல்ல பையன் எப்படி செத்து போயிட்டானே, நாங்க என்ன பண்ணுவோம், இந்த அம்மாயின் மேல தனியாவே இருக்குமே அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அந்த அம்மா, ஐயோ என் பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுறாங்க. உடனே ஏசப்பா அந்த அம்மாட்ட வந்து சொல்றாங்க, அழாதே அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அழாதே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு உடனே அந்த இதை தூக்கிட்டு போனாங்கல்ல, அந்த செத்து போன அந்த தம்பிய, உடனே அவங்க நிப்பாட்டுங்க, ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பையன் மேல கைய வச்சு அந்த பையனை எழுந்துருன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆமா, எழுந்துருன்னு சொன்ன உடனே அந்த பையன்
எந்திரிச்சிட்டான். என்ன பண்ணான்? எந்திரிச்சு எப்பயும் போல உட்காந்து ஜாலி ஆயிடுச்சு எல்லாருக்கும். சூப்பரா ஏசப்பா அற்புதம் பண்ணிட்டாரு, ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, அற்புதம் பண்ணிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தோஷமா ஜாலியாகி அந்த பையன் அந்த பெட்டில இருந்து ஜுங்கை பிடிச்சு அப்படியே ஓடி போயிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். ஆமா, இப்ப அந்த பாட்டியம்மாவுக்கு கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த பாட்டியம்மா அழுதாங்கல்ல, ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சாங்க. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எதிர்காலமே இருட்டா போச்சு, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மா அழுதாங்கல்ல. ஆமா, இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. இப்படிலாம் ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையே, என் கூட யார் இருப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சு வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாம் யார் தெரியுமா கூட இருக்கா? ஏசப்பா இருக்காரு. இப்படிலாம் நினைக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? திக்கற்றவர்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? திக்கற்றவர்கள். திக்கற்றவர்கள்னா எங்க போறதுன்னு தெரியாம முழிக்கிறவங்க, ஹெல்ப்புக்கு யாருமே இல்லாதவங்க, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாதவங்க, இப்படிப்பட்டவங்க தான் யாரு? திக்கற்றவர்கள். ஆமா, இந்த பாட்டியம்மாவா அந்த பையன் இறந்து போனோடனே ஒரு 2 நாள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த அம்மா மட்டும் தனியா தானே இருக்கணும். ஆமா, அப்ப அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. அதான் ஏசப்பா பார்த்தாரு, யாரெல்லாம் இந்த மாதிரி திக்கற்றவர்களா போய் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறதுக்கு யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. உன் வாழ்க்கையிலையும் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லையேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. சரியா? கூட நிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நீ கவலைப்படவே கூடாது. உனக்கு யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. மனுஷங்க உன் கூட இல்லைனாலும் உன் கூட நிக்கிறதுக்கு யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. சரியா? சரி, அண்ணன் ஒரு வசனம் சொல்லி தரவா? அண்ணன் இப்ப நம்ம ஒரு சம்பவம் பார்த்தோம்ல ஏசப்பா செஞ்சத, அதுல இருந்தே அண்ணன் உனக்கு ஒரு வசனம் சொல்லி தரேன். சரியா? அப்ப நான் ஈஸியா ஞாபகம் இருக்கும்ல. ஆமா, அந்த 7ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் உன் பைபிள் எடுத்து பார்க்கணும். 13 அண்ணன் சொன்னது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அண்ணன் சொல்லு. கர்த்தர் அவளை பார்த்து அழாதே என்றார். ரொம்ப ஈஸியான வசனம்ல. கர்த்தர் அவளை பார்த்து அழாதே என்றார். லூக்கா 7:13. லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அழாதே என்றார். லூக்கா 7:13. வெரி குட். யாராவது சொல்லுவீங்களா? எங்க சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். நீ சொல்றா. அந்த பையன் தான் ரொம்ப ஆர்வமா கை தூக்குறேன். சொல்றா. அழாதே. 13. வெரி குட். அந்த அண்ணன் கை தட்டுங்க. சூப்பர். எல்லாரும் கரெக்டா படிச்சுக்கணும். ஆமா, கர்த்தர் அவளை பார்த்து அழாதே என்றார். லூக்கா 7:13. வெரி குட். இதெல்லாம் நல்ல மனசுல எல்லாரும் படிச்சுக்கணும். ஆமா, திக்கற்றவர்களுக்கு யார் இருக்கா? யாருமே ஹெல்ப் பண்ணலாம், நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு யார் இருக்கா? ஏசப்பா இருக்கா. சரி, எல்லாம் முழங்கால் போடு, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஏசப்பா, இன்னைக்கும் இந்த பாணி பட்ஸ்ல நாங்க கலந்துக்கிறதுக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி. இன்னைக்கு நாங்க படிச்ச மாதிரியே எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு, கூட நிக்கிறதுக்கு யாருமே இல்லைனாலும் நீங்க இருக்கீங்க. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, நீங்க கூடவே இருப்பீங்க. இனிமேல் நாங்க பயப்பட மாட்டோம். இன்னைக்கு கதை சொன்ன அந்த அண்ணனை ஆசீர்வதிங்க. இந்த பாணி பட்ஸ வீடியோ எடுத்து
எடிட் பண்ண அந்த அண்ணனையும் ஆசீர்வதிங்க. எங்க அம்மா அப்பாவை ஆசீர்வதிங்க. எங்க பெரிய பாஸ்டரை ஆசீர்வதிங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு இருக்க கடன் பிரச்சனை, தோல்வி, வேலை இல்லாம இருக்குது, எங்க வீட்டில் அடிக்கடி வர சண்டை, இதெல்லாம் இல்லாம எங்க குடும்பத்தை சந்தோஷமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.